இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தா சூரத், குஜராத்தில் டைமண்ட் சிட்டின்னு சொல்கிற இடம். ஸோ இங்கே ஒரு விஷயத்த காட்டுறேன் உங்களுக்கு. நான் இங்கே பாருங்க, எல்லாமே வந்து பார்த்தா பிளாஸ்டிக் அதெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தாலும் தெரியும். இங்கே வந்து நிற்கிறதே வந்து மூச்சு திணறுது உண்மையிலுமே. ஏன்னா பிளாஸ்டிக் எரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல தான் வந்து குப்பை கொட்டுறாங்க, இந்த இடத்துல தான் வந்து எரிக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒரு 5 நிமிஷமே இங்கே நிற்கிறக்கே அவ்வளோ மூச்சு திணறுது. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது இந்த பூமி தாய் வந்து எவ்வளோ கஷ்டப்படும் பாருங்க. நம்ம வந்து அதை அப்படி பார்க்கறதே இல்லை, அதான் பெரிய பிரச்சனை. நம்ம பக்கத்துல மகாராஷ்டிராலையும் இதே தான் பார்த்தேன், கர்நாடகாவிலையும் இதே தான் பாக்குறோம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், அப்புறம் மேல நம்ம பாக்குற வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த தாய் எவ்வளவு கொடுமைப்படுவாள் மட்டும் பாருங்க. அப்ப அந்த தாய்க்கு நடக்கிற கொடுமை எல்லாமே வந்து நாளைக்கு அதோட பிள்ளைகளாகிய நமக்கும் நடக்கும். நம்ம இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ இப்ப இருந்து பாக்குற பல இளைஞர்களுக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்னென்ன விஷயம் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி போலாம். ஏன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளாஸ்டிக்கே இல்லாம அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டா உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அதுக்கான மாற்று பொருட்கள் வந்து நம்மளுக்கு அவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி.